அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு எடிட்டிங் ரிலேட்டட் வீடியோ தான். எடிட்டிங் அப்படின்னோடனே நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் நார்மலாக டே பை டேயில் யூஸ் பண்ணுற ஒரு எடிட்டிங் தான். அதாவது நம்மக்கிட்ட ஒரு லோ குவாலிட்டி பிக் இருக்கும், அதை ஹை குவாலிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிக் கொஞ்சம் கிளியராகவோ கிளியராக இல்லாத பிக்கை கிளியராக இந்த மாதிரி மாற்றுறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் பர்ஃபெக்டாக பண்ணலாம். பட் ஃபோட்டோஷாப் தெரியாதவங்க பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வச்சு ஈஸியாக நீங்களும் பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ப்ளே ஸ்டோரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த MintAI இந்த ஆப் தான். இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் அண்ட் iOS ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஆப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் மறக்காமல் பார்க்க முடியும். இந்த ப்ராசஸ்க்கு நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு ஆப் தேவை இல்லையா. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா போத் ப்ளே ஸ்டோர் அண்ட் iOS ரெண்டுலேயுமே இருக்குது. இது ரெண்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். நீங்கள் ப்ரீமியம் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். லைக் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இல்லாமல், வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். பட் ஃப்ரீ வெர்ஷனே எனக்கு தெரிஞ்சு எனாஃப்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் லுக், அதாவது உங்கள் பிக்காக அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் லுக்கில் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோட்டோ அனலைசர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபோட்டோ லோ குவாலிட்டியில் இருக்குது, எனக்கு ஃபோட்டோ கிளியராக இல்லை சம்திங் அந்த மாதிரி இருக்கவங்க இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஆக்டர் ஃபோட்டோலாம் நம்மக்கிட்ட ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் கூகுள்லேயே தேடினாலும் கிடைக்கும். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ உங்களுக்கு லோ குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவும் பண்ணிக்கலாம். லைக் ஒரு சில பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைன்லாம் இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் எஃபெக்ட், நீங்கள் நிறையா டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இது ட்ரை பண்ணுறது வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அது ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கலரைஸ், இது நிறையா பேர் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது கலர் பண்ணி இதுவே கலர் பண்ணி கொடுத்துரும். பர்ஃபெக்டாக பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஷின் மார்க் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஃபோட்டோஷாப் அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை நீங்கள் ஜஸ்ட்டு பண்ணலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் சேம் தான். உங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லை, ஏதாவது ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி மேலே கூட அந்த மாதிரி இருக்குன்னா அது உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இதில் நம்ம நிறையா இருக்குது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அனலைசருக்கு தான் இந்த ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி லோட் ஆக ஆரம்பிச்சோம். அதில் நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிக்க ஃபோட்டோ இதுதான், பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டி லோவாக இருக்குது, பிளர் எஃபெக்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆப்பில் இது ஜஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணது ஓகே கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் லோட் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த ஆப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்சம் வரும். நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணான்னா நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ப்ரீமியம் வெர்ஷன். பட் அது தேவையில்லை, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம 24 hours இந்த ஆப்பையே யூஸ் பண்ண போகிறதில்ல, நமக்கு எப்போவாவது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தப்பில்லை. ஜஸ்ட் இப்போ கிளிக் பண்ணது ஓகே கொடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த இன்ட் மார்க் இருக்கும், அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம லோ குவாலிட்டியில் நம்ம எடுத்த பிக்கு இதுதான். இந்த பிக்கு பாருங்கள், ஜஸ்ட் நான் அந்த ஸ்வைப் மட்டும்தான் பண்ணுறேன். நான் எதுவுமே பண்ணல, நீங்களே பார்க்குறீங்க. பாருங்கள் அந்த பிக்சர் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபேஸ் ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம், ஒரிஜினல் எவ்வளோ பிளர்ராக இருக்குது, இது எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்குதுன்னு. பட் கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மாதிரி தான் வரும். பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த குவாலிட்டி எந்த மிஸ்ஸும் ஆகாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கீழே சேவ் பட்டனுக்கும் சேவ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும், MintAI அப்படிங்கிற வாட்டர் மார்க் வரும். இன்கேஸ் இந்த வாட்டர் மார்க் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரிக்கு இருக்குது. அது என்னென்னா, நீங்கள்
ப்ரீமியம் வாங்கலாம், அது தப்பில்லை. பட் உங்களுக்கு வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வேறு ஏதாவது எடிட்டிங் நீங்கள் இன்ஷாட், பிக்சாட் ஆப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த நீங்கள் எந்த ஃபோட்டோ இதில் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ கீழே வந்து ஒரு ஒயிட் லைன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயிட் லைன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து அந்த ஒயிட் லைனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் திருப்பி அதை வந்து க்ராப் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக் தான். நான் யூஸ் பண்ணுற ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேணும்னா, எனக்கு அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னா நீங்கள் ப்ரீமியம் போய்க்கலாம், தப்பில்லை. ஓகே, இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் இந்த சேவ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் வரும். பட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை இன்ட்டு கொடுத்து ரிமூவ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கும். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிருக்கும். நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண பிக் இது எவ்வளோ குவாலிட்டியாக பிளராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு தெரியும். ஓகே, தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃப்யூச்சரில் நான் வந்து யூடியூப் வந்து அப்படி விட்டுட்டு தேவையில்லாத வீடியோஸ்லாம் போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஒன்லி ஒன் திங், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம்.